வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக்கலாக பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் வண்டி FS4 மாடலு ஃபுல் இன்ஜின் ஒர்க்காண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து இப்போ தான் இந்த வண்டியை வந்து ஒரு 8000 கிட்ட செலவு பண்ணி நான் இன்ஜின் வேலை பார்த்தேனே, மறுபடியும் இன்ஜின்லேருந்து சவுண்டு ஓவராக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அது இதுக்கு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு இது எதனால் வேலை வந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸுக்கு வந்து இன்ஜின் ஒர்க் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த வண்டிக்கு வாங்கின ஜாமான் எல்லாமே வந்து பில்லை வந்து இந்த வீடியோ கடைசியிலே காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோன்ட்டு. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வந்து புதுசு போடுறோம் அப்படிங்கிறது தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த கிளச்சு அசம்பிளியை புதுசு போட போகிறோம். கிளச்சு அசம்பிளி ஓல்டு மாடலு, கிளச்சு ஹவுசிங் இது வந்து கிளச்சு பிளேட்டு அசம்பிளி, அதுபோக வந்து இன்ஜின் பேரிங்கி கிட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து அந்த கீர் போடுற அந்த லிவர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து டைமிங் செயின் டென்ஷனர் பிளேட்டு, இது பார்த்திங்கன்னா உசுராட் ரப்பரு, இது வந்து ஏர் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கோம். அதுபோக ஆயில் சீல் கிட்டு வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். அப்போது இந்த ரேக்ராம் 2 வாங்கியிருக்கோம். இது வந்து கேம் சாஃப்ட்டு வாங்கியிருக்கோம். அப்போது வந்து இது வந்து இந்த கிளச்சு வீலில் வர வீலு கிராங்கில் வரும், அந்த வீலும் புதுசு வாங்கியிருக்கோம். அப்போது வந்து இந்த டைமிங் செயின் கிட்டு வாங்கியிருக்கோம். இது ஸ்கூட்டி பெப்புக்குரிய டைமிங் செயின். நம்ம இன்ஜின் வேலை பார்த்தோன்னா இந்த டைமிங் செயின் கிட்டு வாங்கி இந்த பெப்புக்குரியதை போடுவோம். இது வந்து கிளச்சு புஷ்ஷு, இந்த இதில் வர புஷ்ஷு வாங்கியிருக்கோம். இது வந்து ஆயில் பம்போட சாஃப்ட்டு வாங்கியிருக்கோம். அப்போது இன்ஜின் ஆயில் வந்து ஒரிஜினலே வாங்கியிருக்கோம். அப்போது ஃபார்க் ப்ளக்கு MGK கம்பெனி வாங்கியிருக்கோம். இந்த வால்வை வந்து லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்து ஒரிஜினல் வால்வு வாங்கி தான் லேப்பிங் பார்த்துருக்கோம். இந்த கேஸ்கட் கிட்டு வந்து இந்த கம்பெனி வாங்கி போடுவோம். ஏன்னா இது வந்து கேஸ்கட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், பேஸ்ட் வச்சு வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஆயில் லீக்கு எதுவுமே இருக்காது. இந்த கிராங்க் வந்து புதுசு அசம்பிளியாகவே வந்து வாங்கியிருப்போம். நம்ம பிஸ்டன் பேரல் கிட்டு அது வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஃபுல்லாக ஜாமான் வந்து என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பில்லு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேட்டு வருது. இந்த வண்டியில் மாற்றின ஜாமான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பில்லு இருக்கும். இது ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13,670 ரூபா கிட்ட வருது. இது போக வந்து இந்த வண்டியில் வந்து இந்த வால்வு லேத்தில் பார்த்தது எவ்வளவோ அதை போடுவோம். அப்போ இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கு. இன்ஜினை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி நம்ம இன்ஜினை வந்து க்ளீன் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸுக்கு வந்து நீங்கள் இன்ஜின் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் ஃபுல்லாக புதுசு போட்டால் தான் நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குறைஞ்ச ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு அடுத்த இன்ஜினை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை நண்பர்களே. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜாமான் ஃபுல்லாமே வந்து இந்த வண்டியை வந்து இப்போ தான் இந்த கஸ்டமர் வந்து ஒரு 8000 வேலை பார்த்தாரா, என்னென்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.